ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை வடபழனி முருகர் கோவிலில் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சென்னை வடபழனி ஆண்டீஸ்வரர் திருக்கோவில் இதில் வந்து வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா, சென்னை வடபழனி முருகர் கோவில் வேலை யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி யாரெலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்குன்னு செப்பரேட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா, இந்து சமய அறநிலைத்துறையில் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 8ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஓதுவார் பயிற்சி பள்ளி அப்படின்றதில் வந்து ஆசிரியருக்கான பணியிடம் வந்து எடுக்கிறாங்க. தேவார ஆசிரியர், இசை ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் அப்படின்னு அந்த 3 போஸ்டிங்ஸ்க்காகவும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயும் ஒரு வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது. சம்பளம் பொறுத்த வரைக்கும் 25,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியும் இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேசிக்காக வந்து பட்ட படிப்பு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா hrce.tn.gov.in அதுலேயும் வடபழனி ஆண்டவர் .hrc.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்லேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 30/9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பங்கள் வந்து எங்கே நம்ம அனுப்பணும் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஃபில் பண்ணி போஸ்ட்லேயோ இல்லை நேரடியாகவோ கீழே கொடுத்துருக்க அந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ ஓட்டணும், பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி, நிரந்தர முகவரி, இது எல்லாமே வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பள்ளி சான்று இதுக்காக வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். பிறந்த தேதி கரெக்டாக இருக்க மாதிரி அதை கொடுக்கணும். ஆதார் எண் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜாதி சான்று கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி விண்ணப்பதாரர் வந்து எந்த டேட்குள்ளே அதை முடித்து அனுப்பணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதி என்ன அப்படின்றத நம்ம வந்து இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுவும் நீங்கள் என்ன பண்ணணும், இதில் அட்டாச் பண்ணி நேரடியாக நீங்கள் இப்போ கொடுக்குறதா இருந்தாலும் ஓகே தான். இல்லை நான் போஸ்ட்டில் அனுப்ப போகிறேன் அப்படின்னா அதுக்கான அட்ரஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ கடைசியில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு கூட என்ன கொடுக்கணும் அப்படின்னா உறுதிமொழி அப்படின்றத கொடுக்கணும். ஸோ அதில் உங்கள் பேர் எழுதிட்டு, உங்கள் அப்பாவோட பேர் எழுதிட்டு, இடம், நாள் போட்டுட்டு, உங்கள் சைன் போட்டுட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அவ்வளோதான். நம்மளே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.